திண்டுக்கல்ல இருந்து காளியம்மாள் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என்னுடைய திருமணத்திற்காக பலரிடம் ஜாதக பொருத்தம் பார்த்தும் ஜோதிடர்கள் பொருத்தம் இல்லை என்றே கூறி வருகின்றனர். நாங்களும் கிட்டத்தட்ட 7 வருடங்களாக எனக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு இப்பொழுது 32 வயதாகின்றது. எனக்கு தந்தையும் இல்லை, தாய் உடன் பிறந்தோர் 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். எனது பிறந்த தேதி 12/9/1984, ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் கும்பம். எனக்கு வரன் எந்த ஊரிலிருந்து வரும், எந்த திசையிலிருந்து வரும், எந்த தொழிலை சார்ந்தவர் எனக்கு கணவராக அமைவார், இதற்கு எல்லாம் எந்த கடவுளை நான் வணங்க வேண்டும், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூற வேண்டும் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன் வருது, விவாகம் சீக்கிரம் முடிய என்ன பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ சில விஷயங்கள் என்ன சொல்கிறோம், ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு சொன்னார் 7 வருஷமா அப்படின்னு சொன்னார்னு சொன்னீங்க. திருமண பொருத்தம் பார்த்து 7 வருஷமாக பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறால் தன்னுடைய பொருத்தீங்க. அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஜோதிடத்தை மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த கேள்வி கேட்குறான், நிறைய பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுறான்னு. நம்ம ஜோதிடத்தை மட்டும் எடுத்து நம்ம இந்து தர்மப்படி வாழ்க்கை நடத்தலாமா அப்படின்னு கேட்டால், நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் இந்த திருமணத்தை பற்றிய விஷயங்கள் நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். இருந்தாலும் இப்போ உங்கள் கேள்விக்கான பதில் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் பொருந்தும். என்னென்னா, இப்போ திருமண பொருத்தம்னு சொல்கிறீங்களே தவிர தர்மசாஸ்திரத்தையோ நம்ம வேதமோ என்ன சொல்கிறதுன்றதை பற்றி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. சரி, வேதம் சொல்கிறத ஏன் நம்ம எடுத்துக்கல, ஏன் தர்மசாஸ்திரம் சொன்னதை எடுத்துக்கல, ஏன் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பலன் எது இருக்கோ அந்த பலன் மட்டும் ஜூஸ் மாதிரி போகணும்னு கேட்குறோம். அதாவது நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால பலன் வரும், அதில் உங்களுக்கு நாட்டம் இருக்க தவிர மற்ற தர்மங்களை பற்றி சிந்திக்க மறந்துட்டீங்க. அதில் தான் இந்த மாதிரி கோளாறுகள்லாம் வருது. அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கோம், ஜோதிடத்தில் 10 பொருத்தம் பார்க்குறீங்க, சரி 13 வயசுக்குள்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணலை, அப்போ என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறது தெரியுமா உங்களுக்கு? 13 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? குறைஞ்சபட்ச பரிகாரம் தெரியுமா? அந்த காலத்தில் பல கட்டுக்கதைகள் சொன்னால் அதை விட்டுருங்க. குறைஞ்சபட்ச பரிகாரம், உங்கள் பெண்ணு ஒரு மாதம் ருதுவானதுக்கும் ஒரு பசுவை தானம் பண்ணணும். நல்ல தகுதியுள்ள கோயிலுக்கோ அந்தனருக்கோ வேதம் படித்தவருக்கோ ஒரு பசுவை தானம் பண்ணணும். அப்போ ஒரு ருதுக்கு ஒரு பசுனா ஒரு வருஷத்துக்கு 12-15 பசு தானம் பண்ணணும். கணக்கு போட்டுங்க, 13 வயசுலேருந்து என்ன இப்போ ஒரு 25 வயசு வச்சுக்கோங்க, எவ்வளோ 100 பசு தானம் பண்ணுவீங்க? பண்ணுறீங்களா? பண்ணல. அப்போ தர்மசாஸ்திரம் சொன்னதை எடுத்துக்க மாட்டோம். சரி, வேதம் என்ன சொல்லிட்டு அந்த விஷயத்தில் பார்த்தீங்களா, நாங்கள் வேதத்தையும் எடுத்துக்க மாட்டோம். அப்போ ரெண்டுத்தையும் விட்டு ஜோதிடத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்களா? 10 பொருத்தம் 20 வயசில் பார்க்கணுமா? குழந்தைகளுக்கு தன்னோட வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிற புத்தி இல்லாத பொழுது நாம் தின பொருத்தம் பார்த்தோம். குழந்தைகளுக்கு தன்னோட வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி இருக்குச்சே, மனப்பொருத்தம் போருமே எதுக்கு தின பொருத்தத்தை பிடிச்சின்னு அவஸ்தைப்படுறீங்க? இப்போ இருக்கிற குழந்தைகள் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்கா, நிறைய புத்தியோடு இருக்கா, எது சரி எது தப்புன்னு தெளிவாக தெரியும். நாம் ஏன் இதில் குழம்புறோம்? எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா இந்த 10 பொருத்தத்தை வச்சுட்டு அவஸ்தைப்படவே படாதீங்க. சரி, 10 பொருத்தம் நன்னா இருந்துருத்து வச்சுக்கோங்க, நீண்ட ஆயுள் இருக்குமா? 16 குழந்தை பிறந்துருமா? 16 பெற்று பெருவாழ்வாகணும். அதான் செல்வம், மானம், ஈகை, கொடை, எல்லா செல்வமும் கிடைச்சிருமா? நேர்களுக்காக நல்ல ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கீங்க. நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதில் முதல் நேர் திண்டுக்கல் ரஞ்சனின்றவங்க எழுதியிருக்காங்க, என்னுடைய பிறந்த தேதி 8/6/1995. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றது. செவ்வாய் என் ஜாதகத்தில் 8இல் இருக்கின்றது என்று ஜாதகர் கூறினார்கள். நான் ஒருவரை மனதார காதலிக்கின்றேன். ஆனால் என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பதால் அவர் என்னை ஏற்க மறுக்கின்றார். அவர் வீட்டுக்கு ஒரே பையன் என்பதால் அவர் ரொம்பவே பயப்படுகின்றார். அவருடைய அம்மாவும் அவரின் சொந்தக்கார பெண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு செய்கின்றார்கள். நான் அவரை கல்யாணம் செய்ய வேண்டும், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். நான் அவரை திருமணம் செய்வேனா அல்லது எனக்கு அரசு பணி கிடைக்குமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் பார்த்து சொல்ல வேண்டும் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்குமா, உங்களுக்கு அரசு பணி அமையுமா, என்ன பரிகாரம் பண்ணலான்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும்
உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு 30-40 பக்கம் போட்டுக்குங்க ஜாதகம். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு 30-40 பக்கம் போட்டுக்குங்க. யாராவது கல்யாணம் விருப்பப்படுறேன்னு லெட்டர் கொடுப்பாங்க இல்லையா, என்ன சொல்லுவீங்க? அது கடுதாசியா? அந்த கடுதாசி கொடுக்கச்ச இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையும் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் அந்த பையன்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் போட்டு வச்சிருக்கிற அந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி, இன்னும் வேறு ஏதாவது பஞ்சாங்கப்படி இருந்தால் வடதேச பஞ்சாங்கப்படி எல்லாத்தையும் போட்டதை ஒரு 3 புக்கும் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அந்த 3 புக்கும் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள். அந்த ஜோசியர் வந்து 2 பேர் ஜாதகமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கேளுங்க. அப்பா அம்மாவை கேட்டதுக்கப்புறம் உங்கள் ஜாதி ஜனம்லாம் இருக்கும் இல்லையா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, கிராமத்தில் ஒரு 10 பேர், வயசான பெருசு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. எல்லாம் சரின்னு சொன்ன பிறகு காதலிக்க ஆரம்பிங்க. வாக்கு அப்படின்னு சொல்கிறது, சத்தியம்ன்றது நாம் சுவாமி முன்னால் சத்தியம்னு சொன்னாதான் சத்தியம் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை உன்னோட வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலே சத்தியம்தான். உங்களுக்கு கல்யாணத்திலேயே எத்தனை விவாகம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. கன்னிகாதானத்திலேருந்து உங்களுக்கு வந்து கந்தர்வ விவாகம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நீங்கள் தீர்மானம் பண்ண பிறகு, வார்த்தையை விட்ட பிறகு இன்னொரு சிந்தனைக்கு போவே கூடாது. ஏன்னா காதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையான காதல் ஒரு முறை பூக்கும். அது என்ன பூத்துக்கிட்டே இருக்கும்? ஏன்னா கடையில் இருந்து நம்ம வாங்கி வைக்கிற ரோஜா பூவா, மல்லிப்பூவா பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் மறையிறதுக்கும். அதனால் அது வந்து அது மாதிரி வருதுன்னா அது வெறும் காமமாக இருக்குமே தவிர அது காதலாக இருக்கவே இருக்காது. அதனால் நல்ல காதல்னு சொல்லிட்டிங்கன்னா ஏன் அதை நிறைவேற்றுறதுக்கு வழியே கிடையாதா? சாவித்திரி வந்து விரதம் படிச்சிங்களா இல்லையா? சத்தியவானை காப்பாற்றலை? சத்தியவானை வந்து சாவித்திரி காப்பாற்றலையா? அவன் யமதர்மராஜா கிட்ட போய் போராடி உயிரியை கொண்டு வரலையா? அவ்வளோ ஒரு பெண்ணு தானே. அதனால் செவ்வாய் தோஷம்னு சொன்ன உடனே ஆம்படியான அடிச்சிடும், வீட்டுக்காரனை அடிச்சிடும், கல்யாணம் முன்னே சேர்த்து போயிடுவான். எந்த இதில் சொல்லியிருக்கு? ஏதோ ஒரு சினிமாவில் வந்து கெட்டு குட்டிச்சோராக்கிடுதுன்னு சொல்லுவோம். எந்த செவ்வாய் தோஷமும் கணவனை அடிக்கும்னு சொல்கிறது அபத்தமான விஷயம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம்னு பொதுவான வார்த்தை. ஆனால் கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆட்சி பெற்ற செவ்வாய் தாட்சி செய்ய மாட்டான்னு செவ்வாய் உச்சம் ஆட்சி பெறும்போதும் லக்ன கேந்திரத்தில் இருக்கும்போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே நீங்கள் வந்து மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், ஆட்சியாக இருக்கார், மேஷ ராசி. அதே நீங்கள் வந்து கன்னியா லக்னம்னும் போது 8ல் செவ்வாய் இருக்கார், செவ்வாய் தோஷம்னு கொண்டாடக்கூடாது. அதேமாதிரி செவ்வாய் உச்சமாக இருக்கும் போதும் குருவோட சேர்ந்தாலும் சனியோட சேர்ந்தாலும், குருவால் பார்க்கப்பட்டாலும் சனியால் பார்க்கப்பட்டாலும், சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் சூரியனோட சேர்ந்தாலும், செவ்வாய் தசை முடிஞ்சு போயிருந்தாலும் 100 விதம் சொல்லிட்டா செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ உடனே நிவர்த்தி ஜாதகமா? நிவர்த்தி ஜாதகத்தை சேருங்க. அது என்ன நிவர்த்தி? உங்களுக்கு மலேரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மலேரியா வந்து உங்களுக்கு நேற்று தான் மலேரியா இருந்து டாக்டர் சொல்கிற இன்னையோட குணமாயிட்டுன்னு சொல்கிறேன். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? மலேரியாவுக்கு மாத்திரையாக சாப்பிடுவீங்க. முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நிவர்த்தின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நிவர்த்தி ஜாதகத்தை நிவர்த்தியோட சேருங்க. அது என்ன? அப்புறம் கடூரமான செவ்வாய் தோஷம், சாதா செவ்வாய் தோஷம். இது என்ன ஸ்பெஷல் தோசை, மசால் தோசை? ஏன் சொல்கிறோன்னா சாஸ்திரங்களை முழுமையாக படிங்க. அங்காரக தோஷம்ன்றது எங்கே வருது? அதனால் சாஸ்திரங்களை தெரியாமல் கண்ணாமண்ணான்னு சொன்னால் ஊமையாக பிறப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது. சுவாமி மேலே நம்பிக்கை வேணும், அவ்வளோதான். நம்பினால் உங்களுக்கு கட்டாயம் சுவாமி பேசும். நம்பலைன்னா நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ள இருக்கையெல்லாம் அதாவது ஓசையிடும் கல்லை 1 2ஆக்கி வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மதிக்கிறாய், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுன்னு ஓதும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமா. எதுக்கு அங்கே சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு பக்தியே இல்லாமல் சுவாமி மேலே எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்து போட்டு அபிஷேகம் பண்ணி இதுதான் சுவாமினா அந்த கல் எப்படி பேசும்? ஆனால் உன்னுக்குள்ள அந்த நாதன் உள்ள இருக்கையில் உனக்கு அந்த பக்தி பரிபூர்ணமாக இருந்து சுவாமி இருக்கார் நம்பினா நட்ட கல்லும் பேசும். நட்ட கல்லும் பேசும், நாதன் உள்ள இருக்கையில் நட்ட கல்லும் பேசும். அதுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டா. குற்றாலத்தில் மௌனகுரி சுவாமி மடத்தில் இங்கிலீஷ்காரன் இந்த பிள்ளையாருக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணியாச்சு, உயிர் வந்துதான்னு கேட்கும்பொழுது மௌனகுரு சுவாமிகள் சொல்கிறார், நீ தான் மருத்துவனாச்சே பரிசோதனை பண்ணுன்றார். அந்த இங்கிலீஷ்கார டாக்டர் பரிசோதனை பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணான்னு சொல்லுவா. இந்த கல் உள்ள ஏதோ ஒரு ஓசை கேட்கறதுன்னு சர்டிஃபிகேட் பண்ணானா. ஏன் அதை சொல்கிறேன்னா, அற்புதங்களை எவ்வளோ பேர் செய்திருக்கா. அதனால் சுவாமியை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை வந்து நல்லதாக இருக்கும். உங்களுக்கு தான் உங்களோட ஜீவனை பற்றி பயம், ஆயில் இருக்குமோ இல்லையான்னு. சுவாமி கோடான கோடி ஜீவராசிகளுக்கு எவ்வளோ ஆயிலை கொடுக்குறார்.